எங்கே கிளம்பினாலுமே மல்லிகைப்பூ வேணும்னு சொல்கிற ஒரு ஆள் இன்னைக்கு வீட்லேயே பூ பறித்து வீட்லேயே கட்டி வச்சுட்டு வர அளவுக்கு பொறுமைசாலி ஆயாச்சு. ஏன்னா மல்லிகைப்பூ வாங்க இது விசேஷ நாட்கள் இன்றைக்கி வேறு வெள்ளிக்கிழமையாக வேறு போச்சு. இந்த விசேஷ நாளில் இந்த வெள்ளிக்கிழமையில அன்றைக்கெல்லாம் வந்து பழக்கத்தை விட ஒரு 20 ரூபா 30 ரூபா பூ அதிகமாக தான் விற்கும். மல்லிகைப்பூ வாங்க 50 100 செலவாகுமேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து சிக்கனமாக இருக்கிறாங்க. அப்படி இல்லை, நிறைய பூவும் இருந்தது. அது ஒரு முழத்துக்கு மேலே இந்த மாதிரி இருந்தது. சரி, இந்த வாய்ப்பை விட்டோன்னா இந்த பூவை இப்போ பொறிச்சு நம்ம கட்டி வைக்க மாட்டோம் அப்படிங்கிறதுக்காக கோயிலுக்கு போகிறோன்னு ஒரு சாக்கு. அந்த இதில் வந்து இன்னைக்கு அதே கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு. இப்போல்லாம் மல்லிகைப்பூ வாங்குற வேலையே இல்லை. வீட்டில் இருக்க இந்த பூவே பொறிச்சு கட்டி எங்கே போனாலும் வச்சுக்கிறது. நேற்று ஃபுல் டே ரெஸ்ட்டு விட்டாச்சு. நேற்று வந்து வியாழக்கிழமை, பொதுவாக வியாழக்கிழமை நாட்களில் தான் எங்கே போனாலும் கோயிலுக்காக இருந்தாலும் எங்கேயாவது வெளியே போனாலும் போவோம். ஆனால் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை கம்ப்ளீட்டாக 2வது வாரமும் கோயிலுக்கு போகிறோம். இப்போல்லாம் அடிக்கடி கோயிலுக்கே போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமையாவது போயிட்டு வருவோம்னு நினச்சோம். அது டக்குன்னு ஒரு நாள் முன்னாடி எல்லாம் பிளான் பண்ணிட்டுலாம் மறுநாளெல்லாம் போகிறதில்ல. அப்பப்போ சடன் பிளான் பண்ணி தான் போகிறது. அதுவும் இன்றைக்கி வந்து பழனி மலைக்கு போகலான்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டு இருந்தோம். ஏன்னா அன்னைக்கு அவங்களுக்கு நைட் ஷிஃப்ட் அப்படிங்கிறதுனால காலையில் கொஞ்சம் நேரமே கிளம்பி போயிட்டு வந்துடுவோன்னு சொல்லிட்டு ஒரு 4 மணி போலலாம் எந்திரிச்சு கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. ஆனால் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புனது எல்லாமோ 8 மணிக்கு தான். அங்கே போய் சேரும்போது மணி 9 மணி ஆயிடுச்சு. வெயிலும் வந்து அப்போதான் கொஞ்சம் லைட்டாக இருந்தது. என்னடா வெயிலவே காணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மாதிரி இருந்தது. நாங்கள் மலை ஏறி கீழே இறங்குறப்ப பயங்கரமான வெயில். இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயிலாக இருந்தது. சொன்ன மாதிரி எங்கடா வெயில் கொஞ்சம் இல்லையா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் இருந்தாலும் நல்லா இருக்கும். நம்ம வீடு வந்து சேர்ற வரைக்கும் இந்த வெயில் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கூட்டமும் அதுக்குன்னே வந்து அந்த மாங்காயும் அந்த நெல்லிக்காய் எல்லாம் வந்து உனக்குன்னே வச்ச மாதிரி அதெல்லாம் எங்கே போனாலும் அது அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி கிடைக்குமோ கிடைக்காதோ, நான் அது ஒரு பீஸாக இருந்தாலும் வாங்கி சாப்பிடாம வரமாட்டேன். அதில் ஒரு கிரேவிங்ஸு. அதுமே இங்கெல்லாம் இருக்கும்போது அப்புறம் நீ மட்டும் மாங்காய் சாப்பிட்றேன்னு வழங்கும் போது அவங்களும் ஒரு டீ குடிச்சு இன்னைக்கு நாங்களும் முடிச்சு